அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர், பொருளாளர் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நபராக கருதப்படும் புசி ஆனந்த் இச்சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். கடந்த 27ஆம் தேதி முதல் அவர் எங்கு உள்ளார் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லாததால் காவல்துறை சிறப்பு குழுக்கள் அமைத்து அவரை தீவிரமாக தேடி வருகிறது. இதற்கிடையில் புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோரின் முன்ஜாமீன் மனுக்கள், சிபிஐ விசாரணை, 50 லட்சம் இழப்பீடு, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை உள்ளிட்ட 7 வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தையும் நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அதில் இந்த வழக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய வழக்கில் நீதிபதிகள் காட்டமாக பேசியுள்ளனர். போலீஸ் விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் மாற்றலாம், ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றால் எப்படி? சிபிஐ விசாரணை கோர பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில்லாத மனுதாரருக்கு என்ன தகுதியுள்ளது? உங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம்? நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என காட்டமாக பேசி இந்த வழக்கை தள்ளுபடி செய்தனர். இதனால் தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனின் விசாரணை அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் இழப்பீடு கோரிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யவும், விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 வாரங்களில் பதில் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோரின் முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் 41 பேர் பலி விவகாரத்தில் காவல்துறையால் எங்கள் மீது போடப்பட்ட புனையப்பட்ட வழக்கு இது. எங்கள் மீது வழக்கு தொடர்ந்ததில் காவல்துறைக்கு உள்நோக்கம் உள்ளது என மனுதாரர் தரப்பு வாதிட்டது. அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு எவ்வித ஆதாரங்களும் இல்லாமல் குற்றம் சுமத்த முயல்வதை ஏற்க முடியாது என எதிர்ப்பு தெரிவித்தது. தொடர்ந்து நீதிபதிகள் புசி ஆனந்தின் முன்ஜாமீன் மனு உத்தரவை ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். ஏற்கனவே நாமக்கல் மாவட்ட செயலாளரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் புசி ஆனந்த், நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த மற்றொரு வழக்கு விசாரணை மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள், தாவேகா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களே என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினர். அது மட்டுமின்றி கரூர் நெரிசல் விவகாரத்தில் சேதங்களை கணக்கிட்டீர்களா? விஜயின் பரப்புரை வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை? இதெல்லாம் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்க முடியாது. இதுவரை 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என சராமாரி கேள்விகளை எழுப்பினர். அது மட்டுமின்றி கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேகாவுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மேன்மேட் டிசாஸ்டர் நடந்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை. இதெல்லாம் எந்த மாதிரியான கட்சி இது? கரூர் நிகழ்ச்சியில் பின்தொடர்ந்து வந்தவர்களை அனைவரும் விட்டுவிட்டனர். தொண்டர்கள், ரசிகர்கள் மக்களை கைவிட்டுவிட்டு பொறுப்பற்ற முறையில் விஜய் வெளியேறியுள்ளார். நீதிமன்றம் தனது பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். அரசு அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த வழக்கில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு ஆவணங்களை கரூர் போலீசார் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும்.
என நீதிபதிகள் அதிரடி உத்தரவை பிறப்பித்தனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.